நீ எதிர்த்து பேசக்கூடாது, போராடக்கூடாது, கல்வியில் உயர்ந்து விடக்கூடாது, உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும், சீட் ஷேர் இல்ல, பவர் ஷேர். இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள் எல்லாம் அப்படி பேசினாங்களான்னு எனக்கு தெரியாது, வரலாறு. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். ஒரு 4 சீட் 5 சீட் வந்து அதுலயும் பவர் வருது, அது இண்டிவிஜுவலா வர்றது. பவர் ஷேர் அப்படின்னா எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும். மூப்பனாருக்கு என்ன பிடிச்சது அதுதான். கூட்டணியில சேரும்போது ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களாமே, என்னன்னு கேட்டார். ஏதோ ஒரு போர்ஷன் சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்டார். எனக்கு என்ன சொன்னேன்னு தெரியலன்னு முடிச்சேன். அப்ப அழகிரியும் எழுத்தரவும் சொன்னாங்க, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. 1999 விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நான் முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலையில மாலை போடும்போது சொன்ன முழக்கம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அந்த தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்துக் கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை போட்டுவிட்டு நான் மேலே நின்று முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கும். அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்லை, மக்களுக்கு, சமூக வாரியா மக்களுக்கு. இதையெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாறெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா சராசரி ஆளை பார்க்குற மாதிரி எங்களை சும்மா சோசியல் மீடியா கிடைச்சிருச்சுன்னு எவனோ கூப்பிடுறான் அப்படிங்கிறதுக்காக எதையாவது போட்டுக்கிட்டு பேசக்கூடாது.